வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், வீட்டிலையே கோதுமை ப்ரெட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு, பட்டர், பால், சர்க்கரை, உப்பு, ஈஸ்ட். 1 கப் பாலுக்கு 1 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட்டு, 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த ப்ராசஸ் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸ். நான் வெது வெதுப்பான பால் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வெது வெதுப்பாக தான் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, அதே நேரம் சில்லாகவும் இருக்கக்கூடாது. கலக்கி விட்டுக்கிறேன். கலக்கி விட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுறேன். இப்போ ஒரு எம்டி பவுல் எடுத்து 2 கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக கிளறி விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு, 3 ஸ்பூன் சர்க்கரை. பட்டருக்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது ஈஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன், வெது வெதுப்பான தண்ணி. இந்த சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். கையில் இப்படி தான் ஒட்டும். அதனால் ஒரு பேடில் கூட நம்ம லைட்டாக மாவு பரப்பி விட்டு பிசைஞ்சிக்கலாம். புரோட்டா மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடுறேன். பிசைஞ்ச மாவில் பட்டர் வேணாலும் தடவிக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. அதை இந்த மாதிரி எடுத்து வெளியில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பபிள்ஸ் போகிற மாதிரி அழுத்தி அழுத்தி விடணும் நுனி விரலால். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஜாயிண்ட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவை ரோல் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த சைஸுக்கு பேனில் வைக்கிறோமோ அந்த சைஸ்க்கு ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாவை பட்டர் தடவின பேனில் வச்சுக்கிறேன். 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிடணும். இந்த கேப்பில் ஓவனை 170 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உப்பி வந்த மாவு பாருங்கள். இந்த மாவு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு நம்ம ஓவனில் வைக்க போகிறோம். 170 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை ப்ரெட்டு தயாராகிருச்சு.
இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவி நம்ம ஒரு வயர் ரேக்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு, பார்க்கும்போதே சாஃப்டாக தெரியுது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது ஸ்லைஸ் பண்ணுறோம். கோதுமை ப்ரெட்டு ரொம்ப ஆரோக்கியமானது. டீயில் டிப் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும். கார்லிக் ப்ரெட்டுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை ப்ரெட்டு. சாண்ட்விச்சும் பண்ணிக்கலாம் இதிலையே. நீங்களும் இது மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு பண்ணி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரெட்டை மேக்ஸிமம் 3 நாள் வச்சு சாப்பிட்லாம், இல்லை 2 நாளில் சாப்பிட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கு. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.